கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள்னா யாரு, அவங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கும். அதை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறவங்க யாருன்னா, ஸ்ரீ சக்தி யோகாலயம்னுடைய ஃபவுண்டரும் தந்திர யோகா பயிற்சியாளரும் ஆசிரியருமான உமா மகேஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேம். பொதுவா இந்த சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மள பல கேள்விகள் இருக்கும். ஆனா சித்தர்கள்லாம் யாரு, இவங்க முனிவர்கள் அல்லது மற்றவர்கள் கிட்ட இருந்து எப்படி மாறுபடுறாங்க மேம்? இன்னைக்கு பேசக்கூடிய இந்த டாபிக் சித்தர்கள், இதை பத்தி பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அனுகிரகம் வேணும். அண்ட் அவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கிறனால தான் இன்னைக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தர்கள் அப்படின்னு சொன்னா சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்வோம். இப்போ ஒரு கேள்வி வரும், சித்தம்னா என்ன, அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இதெல்லாம் நிறைய இருக்கு. இது இன்னைக்கு பேசி முடியக்கூடிய ஒரு டாபிக்கே இல்லை. ஓகே, பட் கேட்குற கேள்விகளுக்கு we will try to find the answer. சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், இது மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ரிஷிகள் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த வேதிக் நாலேஜோட நம்ம இறைவனை அணுகிறவங்க, தவம் இதெல்லாம் பண்றவங்க. முனிவர்கள் அது போலதான். முனிவர்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கடவுளை நோக்கி தவம் புரிஞ்சு அந்த வழிபாடுகளை செய்யறவங்க. சாதுக்கள் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில நல்லொழுக்கத்தை பின்பற்றி வாழக்கூடியவங்க. சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர் ஹைலி இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். சித்தம் தெளிந்தவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவங்களுடைய நாலேஜை எப்படி நம்ம இன்னைக்கு லெவல்ல கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம், இவங்க எல்லாம் வேட்டி கட்டின விஞ்ஞானிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மானுட வாழ்வு, அதாவது மக்களுடைய நன்மைக்காக இவங்க செஞ்சிருக்க விஷயங்கள் ஏராளம் ஏராளம். சித்தர்கள் சொன்னாலே முதல்ல நம்ம மனசுக்கு உடனே வர்றது சித்த மருத்துவம். அதாவது மக்களுடைய இன்னைக்கு வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு நமக்கு. சொல்லுங்களேன் ஏதாவது சில சேலஞ்சஸ். காலையில எழுந்துச்சதுல இருந்து சேலஞ்சஸ் தான் இருக்கும் வாழ்க்கை இல்லையா? சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, டென்ஷன், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ வாழ்க்கையில என்ன புரிதல் நமக்கு இருக்கு, ஒரு கிளாரிட்டி நமக்கு வாழ்க்கையில முதல்ல இருக்கா? கிளாரிட்டி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்காது. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு, நான் இறங்கி நான் இங்கேதான் ஸ்டுடியோக்கு தான் வரப்போறேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ கிளியர் தாட். நான் எங்க போறேன்னே தெரியலன்னா நமக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. சோ இந்த தெளிவான சிந்தை உடையவர்கள் சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க மக்களுக்கு கொடுத்திருக்கிறது ஏராளம் ஏராளம். இவங்க தான் ரசவாதத்தை பத்தி பேசியிருக்காங்க. ரசவாதம்னு சொன்ன உடனே நம்ம ஆல்கமி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எதனாலும் தங்கமா மாற்றக்கூடியது. சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். சோ இதுதான் டிஃபரன்சியேஷன். இவங்க எல்லாமே ஆன்மீகத்தை நோக்கி தான் போனவங்க. ஆனா இவங்க போன இந்த இன்டென்சிட்டி ஆர் த பர்பஸ், இதை பேஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கிற அந்த டைரக்ஷன் ஆர் பாத் பேஸ் பண்ணி இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ரிஷிகள், முனிகள், சாதுக்கள், சித்தர்கள் அப்படின்னு. இது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இதுல நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, சவுத் இந்தியால நிறைய சித்தர்கள் இருக்காங்க. சோ தமிழ் சித்தர்கள்னே நம்ம சொல்லுவோம். இவங்க கொடுத்திருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சாத்திரங்களை கொடுத்திருக்காங்க. லைக் பஞ்சபட்சி சாத்திரம், நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம பேணி பாதுகாக்க நிறைய மூலிகை வைத்தியம், இதெல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. மேம் இவங்க எல்லாம் எப்படி ஒரு குரு நிலைக்கு உயர்றாங்க மேம்? குரு நிலைக்கு இவங்க உயர்றது பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சித்தர்கள் ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம். ஆனா இவங்களுக்கு நிறைய பரம்பரை இருக்கு. நம்ம நார்மலா பரம்பரை அப்படின்னு சொன்னா இப்போ தாத்தா, அந்த அப்பா, ஜெனரேஷன் இவங்க அந்த மாதிரி பயாலஜிக்கல் ஜெனரேஷன்ல வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு குரு கிட்ட இருந்து கத்துட்டு அவங்க சிஷ்யரா இருந்து அவங்க அந்த நிலைக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்? சோ இததான் குரு பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வேரியஸ் டிஃப்ரெண்ட் குரு பரம்பரைகள் நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அகத்தியர், அவர் வழி வந்தவங்க இருக்காங்க. திருமூலர், அவர் வழி வந்தவங்க இருக்காங்க. இது மாதிரி போகர், அவர் வழி வந்தவங்க இருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்காங்க. ஓகே, ஒரு குரு நிலைக்கு எப்போ உயர முடியும்? நல்லா தெளிஞ்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு ப்ரீச் பண்ணி இதெல்லாம் செஞ்சுதான் அவங்க அந்த குரு நிலைமைக்கு போறாங்க. ஒரு குருவானவங்க தன்னடக்கம், மற்றவங்களுக்காக இருக்கக்கூடிய சிந்தனை, மக்களுக்காக இருக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் அவங்க பண்ணிதான் அந்த நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க. மேம் இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஆரம்பிச்சது, அல்லது அது எப்படி மேம் கரெக்டான வேலை பண்ணணும்? சித்தர்கள் வழிபாடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தருக்கும் ஒரு வழிபாடு சொல்லுவாங்க. ஜெனரலி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரங்கள்,
அவங்க எந்த நட்சத்திரத்துல அவதரிச்சாங்களோ அந்த நட்சத்திரத்துல அவங்களுடைய சமாதி இருக்க இடம், அந்த மாதிரி அந்த இடத்துல போய் அவங்களுக்குன்னு ஒரு குரு பூஜைன்னு ஒண்ணு இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த சித்தர்களை நினைச்சு அந்த மாதிரி வழிபாடு இருக்கு. இது வந்து நிறைய விதவிதமான அந்தந்த சித்தர்களுக்கான வழிபாடுகள் இருக்கு. அவங்களோட மந்திரத்தை சொல்றது இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். சித்தர்கள் வந்து புற வழிபாடுக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. புற வழிபாடுனா இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு அர்ச்சனை பண்றோம், ஒரு ஆரத்தி எடுக்கிறோம், ஒரு அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஏழை, அவங்களுக்கு காசே இல்லை, அவங்க போய் கடன் வாங்கிட்டு போய் நீங்க இந்த அபிஷேகம் பண்ணாதான், இந்த அர்ச்சனை பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும், இந்த பூஜை பண்ணாதான் சரியாகும்ன்றாங்க. கடன் வாங்கிட்டு போய் அந்த பூஜை பண்றதுல பிரயோஜனம் இருக்கா? நார்மலா பக்திங்கிறதே இட் இஸ் ஆஃபன் மிஸ் அண்டர்ஸ்டுட். கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். அது வந்து நம்ம அங்க போகும் பொழுது அது ஒரு எனர்ஜி சென்டரா நம்ம பாக்குறோம். ஆனா இப்படி பார்த்துதான், இப்படி தெரிஞ்சுதான் கோவிலுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சித்தர்கள் என்னைக்குமே புற வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க அல்ல, அக வழிபாடு. அதாவது உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு சித்தர் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்க வீட்டுல உட்காந்துட்டு ஒரு விளக்கு பொருத்தி அந்த இடத்துல அவரை மானசீகமா நினைச்சு நீங்க அந்த அவருடைய பேரை ஒரு மந்திரமா நீங்க ஜபிச்சாலே அது ஒரு வழிபாடுக்கு தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் இது. அதாவது சும்மா நம்ம ஒரு படிச்சுட்டு மட்டும் சொல்ற விஷயம் கிடையாது. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் நான் பேசுறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம சொல்வோம், நம்ம வீட்லயே பூஜை பண்றோம் இல்லையா? பூஜை பண்ணும்போது என்னெல்லாம் வைக்கிறோம் நம்ம சொல்லுங்க பாக்கலாம். பூ, பழம், தண்ணீர், எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த பஞ்சபூதமே வந்துரும். இப்ப நீங்க உங்களுடைய பூஜை அறையில நீங்க எந்த பூஜை பண்ணாலும் இதெல்லாம் நம்ம நார்மலா வைக்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுக்காக தான் வைக்கிறோம்னு தெரிஞ்சு எத்தனை பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எல்லாம் காலமா செஞ்சிருக்காங்க, அதனால நம்மளும் செய்யறோம். இந்த பஞ்சபூதங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அது. நீங்க ஒரு சந்தனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நிலத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். நீங்க தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா அது நீருக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். நம்ம வைக்கிற பிரசாதம், ஆர் நம்ம பூ வைக்கிறோம், இந்த ஊதுவத்தி ஏத்துறோம், அது வந்து காற்றுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். நம்ம ஏத்துற விளக்கு அது வந்து நெருப்புக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். சோ இந்த பஞ்சபூதங்கள் அது வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் இல்லாம வெறும் ரிச்சுவல்ஸ் பண்றோம். வெறும் ரிச்சுவல்ஸ வந்து சித்தர்கள் அதை பெருசா ஏத்துப்பாங்களா அப்படின்னா, முதல்ல இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்மள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நான் ஃபீல் பண்றேன். சித்தர்களை நீங்க வழிபாடணும்னா ஆத்மார்த்தமா நீங்க உட்கார்ந்து அவங்கள மனசார நீங்க கூப்பிட்டாலே அவங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க. இது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம இன்றைய காலகட்டத்துல எக்கச்சக்கமான சித்தர் பீடங்கள் உருவாயிடுச்சு, நிறைய சித்தர்கள் உருவாயிட்டாங்க. ஆனா அந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்ட 18 சித்தர்கள் யார் யாரு, இதெல்லாம் எப்படி நம்ம ஆரம்பிச்சது? நீங்க சொல்றது ரொம்ப சரி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் பேரெல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து சித்தர்களுடைய தலைமை அப்படின்னு பார்த்தா அகத்தியர். அது நம்மளுடைய புராண கதைகள்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். அகத்தியர் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அகத்தியர் வந்து நம்மளுடைய காவிரியை கொண்டு வந்தது அகத்தியர் தான். லைக் சிவபெருமான் அண்ட் பார்வதி அவங்களோட திருமணத்தை வந்து பார்க்க எல்லாரும் கூட்டம் கூட்டினதுனால அங்க ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நீ வந்து தென்னகத்துக்கு போ அப்படின்னு சிவபெருமான் சொல்லி அனுப்புனதாகவும், நீ பாக்குறதுக்காக, அதாவது அகத்தியர் பாக்குறதுக்காகவே அங்க திருமண கோலத்தை காட்டினதாகவும் நம்ம நிறைய கதைகள்லயும் படங்கள்லயும் பார்த்திருக்கோம், ஸ்டோரிஸ்ல பார்த்திருக்கோம். சோ அகத்தியர் அப்படின்றவர் வந்து முதன்மையான சித்தர் அப்படிங்கிறது. இவர் வழித்தோன்றலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சித்தர்கள் வந்து நான் சொன்னா போல சித்த மருத்துவம் மட்டும் இல்ல, மூலிகை ரகசியங்கள் மட்டும் இல்ல, இவங்க வந்து மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்கு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சித்தர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து அடுத்த சீடர் இது மாதிரி வேறீடா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த நாலேஜ் எடுத்துட்டு அடுத்தவங்கள அனுப்பிடுவாங்க, நீ போய் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்ட சித்தர்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே ரொம்ப காமனா நமக்கு தெரிஞ்சது அகத்தியர் நல்லா தெரியும், ஓகே, போகர் நல்லா தெரியும், திருமூலர் நல்லா தெரியும், இடைக்காடர், தேரையர், கோரக்கர், கொங்கணர், இது மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதே போல ஒரு இடத்துக்கும் இந்த சித்தர்களுடைய பெயர்களும் மாற்றம் அடைஞ்சிட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். ஓகே, 18 பேரும் பொழுது இதுதான் 18 செட்டுன்னு சொல்றாங்க, அப்புறம் அதுதான் 18ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இது எதுவா இருந்தாலும் நீங்க எந்த சித்தரை நீங்க மனசுல நினைச்சே வேண்டினாலும் அந்த காரியம் சித்தியாகிறத நம்ம கவனிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அகத்தியர் எடுத்துக்கோங்க. அகத்தியருடைய சீடரா வந்து தேரையர் இருந்தாரு. தேரையர் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பேருக்குமே பேர் காரணம் கூட இருக்கு. இட் இஸ் செட் தட் ஒரு ராஜாக்கு வந்து ரொம்ப அதிகமா தலைவலி இருந்ததாகவும் அந்த தலைவலி வந்து சரியாகிறதுக்கு இவர் அகத்தியர்கிட்ட போனதாகவும் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இது என்ன ரூட் காஸ், அவருடைய மூக்கு வழியா ஒரு தேரை குஞ்சு வந்து அவருடைய தலையில இருக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அப்பவே நான் சொல்றது அந்த காலத்திலேயே வந்து அவங்க ஸ்கல் ஓபன் பண்ணி எல்லாம் ஆபரேஷன் பண்ணினதான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்
சயின்ஸ்லாம் இதை தான் பாக்குறோம். பட் அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய சித்தர்கள் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது ஆக்சுவலா அந்த தேரை வந்து குதிச்சுச்சுன்னா அங்க டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போவே அந்த தேரையர் சித்தர் அவர் என்ன பண்றாரு, ஸ்டூடெண்ட் ஆஃப் அகத்தியர், அங்க வந்து ஒரு தண்ணியை கொண்டு வந்து அந்த தேரை பாக்குற போல இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சோ அங்கேருந்து அந்த ஜம்ப் பண்ணதாவும் அவரு அகத்தியர் வந்து இவ்வளவு நாலேஜபிள் சீடர் நமக்கு இருக்கார், நம்ம இவரை பக்கத்திலேயே வச்சுக்கலாம்னு அவர் நினைக்கல. அவர் என்ன செஞ்சாரு, ஓகே நீ நல்லா தேர்ச்சி பெற்றுட்ட, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ போய் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஒருத்தவங்களையும் இவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நீங்க சுத்தி நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா பல இடத்துல இருக்காங்க. நம்மளோட ஆரம்ப காலகட்டத்துல இருக்க இந்த 18 சித்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வகையில வந்தவங்க தான் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த சித்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்டாகும்? ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரி டென்ஷன்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸ்ல இன்னைக்கு லைஃப் ஸ்டைலே ப்ராப்ளம் இல்லையா? அப்புறம் நமக்கு நோய் வருது, லைஃப் ஸ்டைல்னால ப்ராப்ளம்னால நோய் வருது, லைஃப் ஸ்டைல்னால ஸ்ட்ரெஸ் ஆகுது, நம்மளோட வேலை பலூனால ஸ்ட்ரெஸ் ஆகுது, இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேணும் இதுவும் தெரியல, இதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ மெயினான விஷயம், நீங்க சித்தர்கள் கிட்ட போய் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைக்கும், ஒரு தெளிவான ஒரு மனப்பான்பு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவு வந்துச்சுனாலே நம்ம எதை நோக்கி போக போறோம்னு நமக்கு தெரியும், ஒரு அமைதி ஏற்படும். அதர்வைஸ் நீங்க பாருங்க, மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபாகி, ரைட்? படப்படப்பா இருப்போம். பட் நமக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா அந்த படப்படப்பு இருக்காது, ஒரு அமைதி நமக்கு இருக்கும், ஒரு கிளாரிட்டி, ஒரு பாசிட்டிவ் சென்ஸ். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம யூடியூப் திறந்தாலே எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன், அது இருக்கு, ஒரு கோர்ஸ் ஃபார் 9 rupees இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு 10 வேலை வச்சிருப்போம். ஐயோ 9 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் வருது, ஐ வில் அட்டெண்ட் தட். பட் அதை அட்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் சேயிங், லைக் வி டோன்ட் ஹேவ் அ கிளாரிட்டி. இழுப்புக்கெல்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல என்னோட பர்பஸ் இதுதான், என்னோட பயணம் இதுதான், இதுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு ஒரு தெளிவு இருந்துதான் இவ்வளவு படப்படப்பு நமக்கு இருக்காது. நீங்க ஒரு சித்தர்கிட்ட போய் உங்களை நீங்க சமர்ப்பிச்சுக்கிட்டீங்க, இல்ல அவரோட வழிபாடு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு ஏற்படும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கரூரார் சித்தர் அப்படின்னு சொன்னாலே தஞ்சாவூர் பெரிய கோவில் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ராஜராஜன் சொன்னா தஞ்சாவூர் கோவில் ஞாபகம் வரும், தஞ்சாவூர்னு சொன்னா ராஜராஜன் ஞாபகம் வரும். தஞ்சாவூர் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் பிஹைண்ட் கரூரார் சித்தரோட சந்நிதி இருக்கு. கரூரார் சித்தர் இஸ் த பிரெயின் பிஹைண்ட் தட் டெம்பிள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சித்தர்களும் ஒரே விஷயத்த பண்ணல, மல்டிபிள் திங்ஸ். இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரசவாதத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா இருப்பார், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கனிமங்களோடைய நாலேஜ் நிறைய இருக்கிறவங்க, லைக் மினரல்ஸ் இதை பத்தி. இன்னொருத்தவங்க இப்ப நம்ம போகர் நம்ம சொல்றோம், போகர்னு சொன்னாலே பழனி ஞாபகம் வரும், பழனின்னு சொன்னாலே போகர் தான் ஞாபகம் வரும். நவ பாஷாணங்களை கொண்டு ஒரு சிலை செஞ்சிருக்காங்க. பாஷாணம் சொன்னாலே பாய்சன். அப்போ பாய்சன்னா நம்மள வந்து பாய்சன் சொன்னாலே நம்ம பயந்து ஓடுவோம். ஆனா 9 விதமான விஷயங்களை கொண்டு, பாஷாணங்களை கொண்டு நவ பாஷாணங்களை ஒரு சிலை, அந்த சிலையில அபிஷேகம் பண்ணி அந்த நீரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய நோய்கள் வெளியில போகுது. அப்ப பாருங்க என்ன ஒரு ஹை இன்டெலிஜென்ஸோட அவங்க இருந்திருக்காங்க இல்லையா? சோ ஒருத்தர் அதுல வந்து ஸ்பெஷலா இருந்திருக்கார், இன்னொருத்தர் ஜோதிட கணிப்பு முறையில ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கார், ஒருத்தர் ஆஸ்ட்ரானமில ஸ்பெஷலா இருந்திருக்கார். இது மாதிரி பல விஷயங்களை பிரிச்சு ஒரே விஷயத்த பார்க்கல, பல விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளவு ஸ்பெஷல். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவோம் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அவ்வளோ பெரிய லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்துக்குன்னு நிறைய கதைகள் சொல்லப்படுது, அது ஒழுங்கா வந்து சரியா வைக்க முடியல. அப்போ கரூரர் சித்தர் வந்து அவருடைய நாலேஜ்ல தான் அதை வந்து ஒழுங்கா ஸ்தாபிதம் பண்ணினதா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதெல்லாம் வந்து இவங்களை பத்தி பேசுறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு டு கன்க்ளூட், சித்தர்கள் வழிபாடு பண்ணா உங்களுக்கு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். நம்ம பிரேயர்ல வந்து பல விஷயங்கள் கேட்கிறோம், ஆனா நம்மளே அதை நம்புறோமா, நடக்குமான்ட்டு பல நேரம் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போய் பிரேயர்லாம் பண்ணிட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, நெகட்டிவா பேசுவாங்க, ரைட்? So there is a positive mindset which is important. So இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அது கிடைக்கும் நமக்கு. ஒரு வாழ்க்கையில என்ன வேணும், அன்பு, இன்பம் இல்லையா, நல்ல ஆரோக்கியம். மேம் இந்த சொல்லப்படுற 18 சித்தர்களும் ஒரே காலகட்டத்துல வாழணும் இல்ல, அந்த மாதிரி இல்ல, ஒரே காலகட்டத்துல அவங்க வாழல. அதர்மம் நடக்கும் பொழுதுலாம் அந்த இடத்துல ஒரு அவதாரம் எடுத்து நம்ம தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு ஊரு, அந்த இளம்பிள்ளை அப்படின்ற இந்த ஊருக்கு போகும்பொழுது சிஷ்யர் சொல்றாரு, இது மாதிரி நான் பண்ணினேன், அது இதாயிடுச்சு, நீங்க கோவப்படுவீங்க, நான் சாப்பிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு காக்கையோட வடிவம் எடுத்து இவர் இந்த கோரக்கர் சித்தரோடைய அவர் அங்க இருந்ததா சொல்லப்படுற ஒரு, இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. இது ஒரு வயல்வெளிக்கு மத்தியில
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.